ஆர்சிசி டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு செமி சுதந்திரபுரம் கேஎஃப்சிசி. சுதந்திரபுரத்துக்கு ஓப்பனராக தினேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் புவி. கேஎஃப்சிசிக்கு ஃபஸ்ட் ஓவர் போட லோகேஷ். ஃபஸ்ட்டுக்கு 3 ஓவர் 3 பவுலரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அம்பையர் ராவத்தார். ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால், கீப்பர் மிஸ் பண்ணி விக்கெட்டான்னு பார்க்கணும். இல்லை, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இப்போ புவி. செகண்ட் பால் லெக் சைடில் அடிக்க ஒரு முயற்சி. அங்கே அஜய் இருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ஓட்டம். இல்லை தினேஷ் 2 பால் சிக்கனமாக போட்டிருக்காரு. லோகேஷ் லெக்கில் மட்டைக்கு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. லாங் சேஸ், பெரிய கிரவுண்ட் அடிக்கப்பட்ட பந்து. 3வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டான்னு பார்க்கணும். 2 ரன், ஒரு விக்கெட் கொடுத்துருக்காரு. 2 ஓட்டங்கள். புவி ஒரு ரிவர்ஷிப் முயற்சி. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. 4. புவி பேட்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் அதையும் திரும்பி அடிச்சிருக்காரு புவி. 6 ரன் பார்க்கணும். 4 கொடுத்துருக்காரு. லைன் நம்பர் பேக் டு பேக் 2 4 அடிச்சிருக்காரு புவி. லைன் நம்பர் குட் ஜாப். ஹேட்ரிக் 4 அடிக்கிறாரான்னு பார்க்கணும் புவியை. நேரம் ஆட முயற்சி. அங்கே ஒரு ரன் அவுட். விக்கெட். இதோட ஓவர் முடியுது. அணியின் எண்ணிக்கை 12. 2 விக்கெட் இழப்பிற்கு. விக்கெட் இழந்து பாலா இப்போ ஸ்ட்ரைக்கில். 2வது ஓவர் போட கண்ணப்பன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்ணப்பன். செகண்ட் பால் லெக் சைடில் நல்ல ஒரு அடி. சிறந்த முறையில் கண்டிப்பாக அது 4 தான். நல்ல ஷாட் பாலாக்கிட்ட இருந்து. பவுண்டரி. குட் ஷாட். நெக்ஸ்ட் பால் லெக் பை. கண்டிப்பாக 2 ரன் ஓட முயற்சி பண்ணுவாங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் 2 4 அடித்தா புவி அரசன். அடுத்த பந்து அதையும் ரிவர்ஷிப்பில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டார். 4 தான் கண்டிப்பாக. 3வது 4 ஒரே திசையில் அடிக்கிறாரு புவி. 3 4 அடிச்சிருக்காரு புவி. குட் ஷாட். வந்து லெக் பை. 1 ரன் ஓடிட்டாங்க. ஒரு ரன் ஓடிட்டாங்க. வந்து ஆஃப் சைடில் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. அதை சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா டபுள் தான். கண்டிப்பாக டபுள் ஆக்கியிருக்காரு. ஈஸியாக ஓடி இருக்காரு. 2. அடுத்த பந்து ஆஃப் சைடில் ஓடிக்கு போட்ட பந்து ஓடி பந்து. பேட்ஸ்மேனும் சைஸாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க மேட்சை. அடிச்சுட்டாருங்க. அருமையாக தூக்கி அடிக்கப்பட்டது. குட் ஷாட்டுங்க. 4 பேக் டு பேக். இப்போ பாலாவும் ஜாயின் பண்ணுறாங்க. 4 ரன்கள் இந்த மேட்ச்சில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர்கள் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 30 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்பிற்கு. 2 விக்கெட் இழந்து கையிலையும் பொறுப்பெடுத்தாமல் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற ஜிந்தாபாய் புவி ஸ்போர்ட்ஸ் ஃபன். ஃபர்ஸ்ட் பால் கார்த்தி டு புவி. ரிவர்ஷிப். இந்த வாட்டி அவருக்கு பலன் கொடுக்கல. டட் பால். செகண்ட் பால் தூக்கி போட்டிருக்காரு. அது 2ஆ 1ஆன்னு பார்க்கணும். அங்கே கண்ணா ஒரு மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காரு. கண்ணா அதன் காரணத்தால் 2 ரன் ஆயிருக்கு. அடுத்த பந்து புவிக்கு. அடுத்து ஒரு ஸ்லோ ஏக்கர். கண்டிப்பாக ரன் அவுட். பாலா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். விக்கெட். சைஸாக மூவ் பண்ணுறாங்க. பவுலர் கார்த்தி மேட்ச்சில் இருக்கார். இப்போ மிட் ஆஃபில் நல்ல அடி. 4ஆன்னு பார்க்கணும். அங்கே நல்ல ஃபீல்டர் பிரகாஷ் இருக்கார். 2 ரன் கிடைக்குது. இப்போ பாதியில் லாஸ்ட் 2 பந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். 3 4 அடித்தா புவி. டாட் பால் ஏமாத்திருக்காருங்க. லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்லா போட்டிருக்காரு கார்த்தி. பிடிச்சி கொடுத்துருக்காரு ஓவரை. எது தடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். ஒரு கையில் எடுத்திருக்காரு கீப்பர். விக்கெட். இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு கார்த்திக். 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 34 அடிச்சிருக்காங்க. 35 ரன் அடித்தா கேஎஃப்சிசி இந்த மேட்ச்சில் செமி ஏறலாம். சிசி ஓப்பனர்
லோகேஷ் கண்ணப்பன் 35 ரன் அடித்தா அந்த மேட்சை வின் பண்ணலாம் கேஎஃப்சிசி கூட புவி இந்த மேட்ச்சில் முக்கியமான ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் புவி டு லோகேஷ் வைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு புவி. அகல ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் குட் டெலிவரி புவியரசன். செகண்ட் பால் திருகி இருக்காருன்னு சொல்லலாம் பந்தை. ஒரு ரன் மட்டும் லெக் பை. நோ பால் கொடுத்துருக்காரு அம்பேர் கிரீஸ்னோன்னு நினைக்கிறேன். நோ பால். இப்போ கார்த்தி ஃப்ரீ கிட் பால். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட். நல்ல ஒரு பந்து கேட்ச் மிஸ் பேட்டில் போடு. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ கொடுத்துருக்காங்க ஒய்டுன்ட்டாங்க அம்பேர். லெக் சைடில் 2 ரன்னுக்கான முயற்சி அவுட். பிரகாஷ் விக்கெட்டுக்கு அடுத்த பந்து பால் கொடுத்துருக்காரு. அடுத்த பந்து குட் ஷாட் லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே கேட்சுக்கு வரல பந்தை பிடிச்சிருக்காரு. 4 தேக்கிருக்காருன்னு சொல்லலாம். அருமையான பாலா. தடுப்பாளர். 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து பிரகாஷ்க்கு நேருக்கு நேராக அடித்த பந்து டாட்டில் முடிஞ்சிருக்கு. அவரோட லாஸ்ட் பால் லெக் சைடில் தட்டியிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஓடலை. 1 ரன் மட்டும். ஒரு ஓட்டம். ஓவர். ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 7 ரன்னு. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 9 ரன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மிஸ்டேக். டோட்டல் செக் பண்ணுறாங்க. அடுத்து 2 பால் டாட் போட்டீங்க. அடுத்து நோ பால்ல ஒரு பால் சிங்கிள் 3 ரன் ஆயிருச்சா. அடுத்து ஒய்டு பிளஸ் சிங்கிள் 5 ஆயிருச்சா. ஃப்ரீ ஹிட் இங்க நம்ம தட்டி ஓடுனாங்க 6 ஆயிருச்சா. 2-1 ஓடுனாங்க 2 ஓடுனாங்க 8. கடைசி பால் சிங்கிள் 9. ஒரு முடிவாக 9 ரன் ஆயிருக்கு. 2வது ஓவர் போட சிலம்பு சுதந்திரபுரத்துக்காக ஸ்ட்ரைக்கில் இப்போ பிரகாஷ் கிரீன் போல்டுங்க. சிலம்பு விக்கெட். முக்கியமான விக்கெட்டை முக்கியமான நேரத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா விளாண்டுக்கிட்ட பிரகாஷை போல்ட் ஆக்கி வெளியேற்றிருக்காரு சிலம்பு. சகுபர் பால் செகண்ட் ஓவர் விக்கெட் அடுத்து நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் மேட்சுக்கான விக்கெட் கேட்டிருக்காங்க கொடுக்கல. டாட்டு போட்டிருக்காரு சிலம்பு. 3வது பால் ஏஜ். இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ஓட்டம். கார்த்தி பந்து ஸ்ட்ரைக்கில் கார்த்தி பெரிய ஷாட்டு தேவை. என்ன புவி அப்புறம் ஓடுறாரு கீப்பர். இந்த மேட்சுக்காக பரன்னு எல்லா இடத்துலையும் இருக்காரு புவியரசன். ஒரு ஓட்டம். 1 ரன் மட்டும். அடுத்த பந்து சகுபருக்கு சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு வளர் நட்சத்திரம். நல்ல ஒரு த்ரோ. 1 ரன் மட்டும். லாஸ்ட் பால் மேட்சுக்கு முக்கியமான பால் இது. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் கார்த்தி. அவுட்டு கேட்டிருக்காங்க. லெக் பை கொடுத்துருக்காரு. டாட்டோட முடிச்சிருக்காரு சிலம்பு. நல்ல ஓவர் போட்டிருக்காரு. முக்கியமான ஒரு விக்கெட்டையும் 4 டாட்டு போட்டிருக்காரு. டீமுக்கு 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. 2 விக்கெட் இழப்பிற்கு. 2 விக்கெட் இழந்து மேனேஜர் இருக்காரு சுதந்திரபுரத்துக்கு முக்கியமான ஒரு பிளேயர்னு அவரும் சொல்கிறார்.
வெக்கமே இல்லாமல். 4 போடா தினேஷ். ஃபுல் டாஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லெக் சைடில் 4ஓட. வெல்கம் பவுண்டரி சகுபருக்கு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4. செகண்ட் பால் சகுபருக்கு. இந்த மாதிரி நிறைய ஷாட் ஆட வேண்டியது இருக்குது. மடக்கி அடிச்சிருக்காரு. இந்த தடவை நல்லா ஃபில் பண்ணியிருக்காரு. அதன் காரணத்தினால ஒரு ஓட்டம். 5 ரன் வந்திருக்கு இது வரைக்கும் 2 பந்துக்கு. டாட் முக்கியமான டாட்டா போட்டிருக்காரு தினேஷ். சுதந்திரபுரம் அனைவரும் ஒரே ஊரை சேர்ந்த பிளேயர்ஸ். வெளியில் யாரையும் செட் பண்ண மாட்டாங்க. 4th பால் வான் உயர்த்தி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆன பார்க்கணும். கீழே சிலம்பு இருக்காரு. நல்ல கேட்ச். கண்ணன். இவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு, காதல் கண்ணன். அந்த பேரை நான் தான் வச்சேன். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். எஞ்சிய பந்துகளில் 19 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு ஷாட். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ரன்கள் ஆகுமா? ஆகவில்லை. இது ஒரு குட் ஃபீல்ட். பாலா ஒரு ஓட்டம் மட்டும். தினேஷ் நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 4 கொடுத்தாலும் ஃபுல் டாஸ் லெஃப்ட் சைடில் பவுண்டரியான பார்க்கணும். 4ஓட அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமி ஏறி இருக்காங்க. இந்த மேட்சோட கதாநாயகன் சொல்லலாம் புவி. தற்போது நடந்து முடிந்த ஆட்டத்தில் சுதந்திரபுரம் எஸ்பி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் வெற்றி